நம்ம ஹதீஸை எப்படி விளங்கிட்டு போறது பாருங்க. ஆச்சுங்களா? அவ்வளவு ரஹ்மத்தும் அவுசத்துஹு மக்ஃபிரத்தும் வ ஆகிருஹு இத்துக்கும் மினன்னார். முந்தின 10 ரஹ்மத்து, நடு 10 மக்ஃபிரத்து, கடைசி 10 விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின 10 தினங்கள் அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே நல்லவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு ரமலான் வந்த உடனே முந்தின 10 தினங்கள்ல ரஹ்மத் ஆரம்பிச்சு. அந்த 10 நோன்பு கிடைச்சதுக்கு பிறகு 11வது நோன்புலேருந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பாவிகளாக இருக்கிறாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு பாவிகளாக இருந்தவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறாங்க. 20ஐயும் தாண்டி நோன்பு அவன் பூர்த்தி செஞ்சுப்படுறது வைராக்கியத்தில் வரும்போது அவன் நரகத்துக்கே உரியவராக இருந்தா விடுதலை விட்டுப்பட்ட ஹஜ்ஜார. இது ஹதீஸுக்கு வியாக்கியானம். ஏப்ல பதிவாயிருக்கு, கொண்டு போட்டு உலமாட்டு கேளுங்க. ஹதீஸுக்கு இதான் வியாக்கியானமா இல்ல வேற வியாக்கியானம் இருக்கான்னு கேளுங்க. எப்படி இருக்கு நம்மளுடைய இபாதத்? தப்போ இந்த இன்பத்துல இருந்தாங்க ஹஜ்ஜாரா. அவங்க நோன்பு அந்த கவலையில வச்சுக்கிட்டு அடே நமக்கு விடுதலை கிடைக்குது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம தொழுகிறதுனால எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது, நாம நோன்பு வைக்கிறதுனால நரகத்துல யார் யார் நரகத்துல போவாங்களோ அவங்கள எல்லாம் அப்ப 10 லட்சம் பேர் ஷஃபாத்து நம்ம நோம்புனாலும் நினைச்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்யலாம். அல்லாஹ் நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்டு அல்லாஹ்தால விடுதலை செய்யும். ஹாஜியாரே, நரகத்துக்கு வாஜிபான நிலை இல்லையா? உங்க குடும்பத்துல ஒருத்தர ஹாஃபிஸா ஆக்கிவிட்டீங்க, ஃபைசுர் ரஹ்மான் ஹப்சா. இப்ப அந்த ஒரு ஹாஃபிஸா அந்த உங்க குடும்பத்துல நரகத்துக்கு உரியவர்களாக நரகத்துக்கு வாஜிப் ஆயிட்டார்களே, அந்த மாதிரி 10 பேருக்கு ஷஃபாத் செய்வாரா இல்லைங்களா? அப்ப நம்ம குடும்பத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் இவர் ஷஃபாத் யாருக்கு? சொல்லுங்க, எங்க மாட்டிக்கு நிக்கிறீங்க? சொல்லுங்க, மேல போவது காரணம் சொல்லண்டு நிக்கிறீங்க. ஹாஜியாரு முந்தி நரகத்துக்கு போனா அவங்க காலத்துல நோன்பு இருந்துச்சு, அப்போ இந்த விடுதலை நடந்துட்டு தானே இருந்துச்சு. ஹதீஸ் சொன்னது யாரு? இரண்டோகரட்சம். அவங்க தன் இஷ்டப்படி இச்சப்படி சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்ல வச்சு சொன்னாங்களா? அப்ப சொன்னா எப்படி சொல்லணும்? இடையில நாயகம் ஒரு திறமலா மல்ஹர். அப்ப எல்லோக ரட்சகருடைய வாயால சொன்னது அல்லாஹ் தான். கியாமத் நாளையில இதுக்கு மாத்தமா சொல்லுவானா அல்லாஹ்? இப்ப இத வச்சு இந்த மார்க்க ஞானம் வச்சு பிடிச்சுக்குவாங்க. அதுக்கு தான் மார்க்க ஞானம் ஓதணும். நிறை கண்டவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறான்னு வந்திருக்கு ஹதீஸ். நிறை கண்டவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறான்னு. கியாமத் நாளையில ஒரு நிறகண்ட கிழவனை நரகத்துக்கு தள்ளுவான், நரகத்துக்கு தீர்ப்பாயிடும். மலாயிகுமார்கள் பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது அவன் திரும்பி திரும்பி அல்லாஹ்வை பார்ப்பான். கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு அநீதி செஞ்சேன், உன் பட்டோல இருக்கு, நீ பார்த்துக்கிட்டு நீ செஞ்சிருக்கிற குற்றங்களுக்குள்ள தண்டனை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காக நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சேன், திருப்பி திருப்பி என்ன பாக்குறேன்? அப்ப அந்த அடியான்னு சொல்லுவான், யாரெல்லாம் நான் அதை பார்க்க இல்லை, ஏன்னா நான் என் பாவங்களை மறுக்கிறதுக்கும் இல்லை, சாக்கு போக்கு சொல்றதுக்கும் இல்லை. ரப்பு, உண்மையில நான் செஞ்ச பாவங்களுக்கு இந்த தண்டனை. ஆனா நான் வேற ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல சுலைமான் மௌலி சார்ந்து ஒருத்தர் வந்து ஆள் சொன்னார். அவர் தனக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னதாக, அபூ ஹுரைராவுக்கு இருலோக ரட்சகர் சொன்னதாக, இருலோக ரட்சகருக்கு நீ சொன்னதாக அந்த ஹதீஸை குதிச்சு சொன்னார். என்ன சொன்னார்? நிறைகின்றவர்களை வேதனை செய்ய நீ வெட்கப்படுறேன்னு சொன்னார் சுலைமான். அப்ப அந்த மௌலிசா அவருக்கு சொன்னவர், அவருக்கு சொன்னவர், அவருக்கு சொன்னவர், கடைசியில் அவங்களுக்கு சொன்னது ரசூல், அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொன்னது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னது நீ. இவ்வளவு பேரு பொய்யா சொன்னாங்கன்னு நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் அந்த ஹதீஸ ஜிப்ரீலுக்கு சொன்னேன், ஜிப்ரீல் என் நபிக்கு சொன்னாங்க, நபி அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா கேட்டு அவங்களுக்கு கடைசியில உங்க ஊர்ல வந்து சொன்ன சுலைமான் மௌலிசா வரைக்கும் வந்திருக்கு அந்த ஹதீஸ். அது நான் சொன்னதுதான் போவண்ண சொர்க்கத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்.
ஹாஜியாரு ஹதீஸ வர பண்ணதுனால இருக்கிற பரக்கத்தை பாருங்க, ஹதீஸ விளங்கி போறதுனால இருக்கிற பரக்கத்தை பாருங்க. லாயர் மாதிரி மீண்டும் இப்ப நீங்க வேற மாசம், அப்ப அல்லாஹ்வுக்கு ஹதீஸ மறந்து போயிடுமான்னு விஷயம் மறந்து இப்படி ஒரு காட்சிகள் அல்லாஹ் காட்டுவான்னு நாயகம் சொன்னார். தன்னுடைய கருணை மகசல்ல காட்டும் போது இதெல்லாம் காட்சிகள். ஒரு மனுஷன் சாகும் போது நிறைய வரல, கண்ணங்கரையர்னு தாடி, கருப்பு தாடி. அதான் ஹதீஸ் பார்த்தா இப்படி இருக்கு. நிறகண்டவர்களுக்கு அதாபு செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறாங்க. எனக்கு நிறை இல்லை, அப்ப எனக்கு அல்லாஹ் நிச்சயமா செய்வான் அல்ல. இதுக்கு என்னடா வழின்னு பார்க்கணும். மகன்களை கூப்பிட்டு சொன்னான்னா தாடி சுத்தமா கருப்பா இருக்கு, நிறகண்டவர்களுக்கு விடுதலை இருக்கு. என்ன என்னை அடக்கும் போது என் தாடியில வெள்ளை மாவை போட்டு தாடியை நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கும். சாயமெல்லாம் அடிச்சுக்கிட்டு தாடியை வெள்ளையாக்கி கொடுப்பாங்க. அவன் வசியத்தை படிக்க பிள்ளைகள் செஞ்சுட்டான். மாவெல்லாம் அப்படி நல்ல வெள்ளை தாடி மாதிரி ஆக்கி அடக்கி விட்டான். அவருடைய புத்தகத்தை செஞ்சுட்டான். தன் முன்னால ஆஜர்படுத்த செஞ்சான். நீ இந்த வேலை என்னான்னு செஞ்ச, என்ன காரணத்தினால நீ இப்படி செஞ்ச, யாரும் செய்யாத ஒரு புது வேலை செஞ்ச. ரப்பே, உன்னுடைய திருநபியுடைய ஹதீஸ் பார்த்து நிறகண்டவர்களுக்கு வேதனை செய்ய நீ வைக்கப்பட வேண்டியிருக்கு. நானும் நிற காண்றதுக்கு முந்தி மௌத்து வந்துருச்சு. அப்ப இந்த கருத்த தாடியுடைய நிலையில நான் மரணம் அடைந்தா எனக்கு கட்டாயம் தண்டனை இருக்குங்கிறதுனால எப்படியாகில அந்த நிற மாதிரி மாத்திக்கிட்டாச்சு போதான். அந்த வெள்ளையை பார்த்து வெண்மையை பார்த்து அல்லா வைக்கப்படுவோம், அல்லா அதாபு செய்து யோசிப்பாங்கிறதுக்காக நான் செஞ்சேன். அப்படியா? அப்ப என்னுடைய அதாபனை நிச்சயமா பயந்து இப்படி செஞ்சியா? ஆமா ரப்ப, உனக்கு நல்லா தெரியும், போ நான் மன்னிச்சுக்கோ. எடுத்து பாருங்க. ஹாஜியாரே, விளக்கம் வேணும். சொல்ல வச்சவன் அல்லா, சொன்னது இருந்தது ரட்சகன். வாய் அல்லாவுடையது, கலாம் ரசூலுல்லாஹ். முழு குர்ஆன் யாருடைய திருவாயால வந்துச்சு? இருநூறு லட்சம் திருநாவால வந்துச்சு. ஆனா யாருடைய கலாம்னு சொல்றீங்க? கலாமுல்லாஹ். கலாமுல்லாஹ் கலாமே ரசூல் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாயால வந்துச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். இது நேரடியா வஹீல வந்துச்சு, அது இலஹா ஹதீஸ் தன் இச்சையை கொண்டு நாயகம் என்று சொல்ல. அதனால ஹதீஸ் சொல்லி கியாமத்துல ஒரு அடியான் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா மறுப்பு சொல்லணும். ஒரு அடிமையை நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சுருவான், மலாய்க்குமார்கள் இழுத்துட்டு போவான். அவன் சொல்லுவான், அல்லாஹ் கிட்ட ஒரு செய்தி இருக்கு சொல்லிக்கிறான். அல்லாஹ் அவனை கொண்டு வாங்க. என்ன சொல்ற? நான் செஞ்ச பாவங்களுக்கு நரக தண்டனை நியாயம், போறேன். நல்லடியார்களுக்கு ஒரு சொர்க்கம் படைச்சிருக்கிறேன் ஆலிம்ஷாக்கள் வாதல சொன்னாங்க. அதை இந்த கண்ணால பார்க்காம போறேன். நல்லா கொஞ்சம் அதை முந்தி காமிச்சு அப்புறம் கொண்டு நரகத்துல போட்டான், என் கை சேதமும் ஜாஸ்தியா இருக்கும். அதை கொண்டு காமிங்கன்ற சொன்ன. மலாய்க்குமார்கள் பிடிச்சா எப்படி புரியுது? அல்லாவுடைய உத்தரவு மாறு செய்ய மாட்டான். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு சொர்க்க வாசல காப்பா, சொர்க்க எட்டி பார்ப்போம். அங்கிருந்து அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மலக்குகளும் என்ன ஆளுது, நீ இவ்வளவு அனுமதி கொடுத்திருக்க, வெளியில நிக்க வச்சு பார்க்க சொல்றாங்க. அல்லாஹ் நீ கருணை கடலாச்சு, அல்லாஹ் கொஞ்சம் உள்ள போய் பார்த்துக்கிறேன், இவர்களுக்கு உத்தரவு உள்ள அழைச்சிட்டு போய் காட்டுங்க. சொர்க்கத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிடும். அங்கே போனா மலாய்க்கு மறுபடியும் அவசரப்படுத்துவாங்க, புறப்படு பார்த்தாச்சு உனக்கு இடம் நரகம் இல்ல. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான், யாரெல்லாம் இந்த மலக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க, நான் தான் இருக்க போறேன் நரகத்துல, இந்த சொர்க்கத்தினுடைய நடன்ல கொஞ்ச நேரம் இருந்து பாத்துக்கிறேன். இந்த மலக்கு உத்தரவு போட்டுவாங்க, கொஞ்ச நேரம் அவன் இருக்கட்டும் சொர்க்கத்துல மரத்து நட, கொஞ்ச நேரம் உட்காந்து. அதுக்கும் மலக்கள் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு உத்தரவு, எந்திரிப்பாங்க. நீங்களும் அப்பாவி ஜனங்கப்பா, உங்களுக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, மார்க்க ஞானம் கிடையாது, அப்பாவி ஜனங்க. செய்யுங்க செய்யாதீங்க ரெண்டு தாங்க உங்கள்கிட்ட. என்ன அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு விஷயமே தெரியாதப்பா, அல்லாஹ் யார தான் ரஹமத்துல இடம் கொடுத்துட்டாரு, மறுபடியும் அவன் அல்லாஹ்ல தள்ளுற பழக்கம் அல்லாஹ் கிட்ட கிடையாது. இது சொர்க்க ரஹமத்துல வந்துட்டு இன்னுமே இந்த நரகத்துல போட மாட்டோம், கேட்டு கடுக்க கொடுத்துருவான். இந்த ரெண்டு பேரும் போய் அல்லாஹ் கிட்ட முறையிடுவாங்க. இப்படி சொல்றாங்க அவன், ஆமா நான் என்ன செய்யறேன், என்னுடைய ரஹமத்துல நுழைஞ்சுட்டு அவனுக்கு எங்க வெளியாகிறது விட்டுருங்க, அங்கே ஏன்னா அல்லாஹ் ஏமாத்திட்டு போயிடுவாங்க.
இப்படி எல்லாம் அவனை செய்ய வச்சு தான் ரஹமத்தை காட்டுவான். என்ன ஹாஜியாரே, ரஹமத்துடைய செய்திகளை கேட்டால் காஃபிர் நரகத்தை மறந்துடுவான். காஃபிர் அல்லாவுடைய அதாவுடைய செய்திகளை கேட்டா மோமின் சொர்க்கத்தை மறந்துடுவான். சொர்க்கத்துங்கிற நம்பி நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோங்கிற சிந்தனை எடுபட்டு போயிடும். அவ்வளவு இருக்கு. ஆனா சமுதாயத்துக்கு ரெண்டு அச்ச ஆதரவு ரெண்டு சரியா இருக்கின்றது. ஒரு பக்கமா தூக்கி விட்டுறது, உனக்காவது சொர்க்கமாவது சரியா போச்சு. அவன் இன்னும் நாளையில இருந்து பள்ளியாசிட்டு போறதை வச்சுக்குவான். அல்லாண்டு சொல்றதே நிறுத்திக்கலாம். எப்ப இல்லைன்னு ஆயிடுச்சுங்களா, 99 கொலை செஞ்சாங்க. மன்னிப்பு இல்லைன்னா அப்புறம் நீ என்னத்துக்கு இருக்கிறன்னு அவனையும் சேர்த்து முடிச்சுட்டான். 99 100 போட்டு நடந்தா இல்லைங்களா? அப்ப மனுஷனுக்கு ஆதரவு காட்ட இல்லை. அல்லாஹ்வை கொடூரமா காமிச்சோம். உன் போன்ற அயோக்கியர்களுக்குமா அப்படி எல்லாம் சொன்னா அவன் இன்னும் கொஞ்சம் வரக்கூடாது. நீங்களே 4 பேர் தோடு போய் சேருங்க சொர்க்கத்துக்கு, நாங்க எங்கேயாவது நரகத்துல கிடக்கிறோம், மாயசி வந்துடும். அதனால அச்சமும் அதிகமா இருக்கு. ஆதரவு ரொம்ப காட்டணும். ஆதரவு காட்டினா திமிரு வச்சுக்கணும். ஏன்னா இல்ல சில ஜனங்க அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் ரஹீமா இருக்கிறான். என்ன அவனுடைய பாவத்துக்கு அவனுடைய மன்னிப்புக்கு முன்ன பாவம் என்ன? அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் ராசிக்கு ரஹீம். इसके